செலுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். சபையே, நாம் எப்படி இருக்கணுமா? நன்றி செலுத்தணும். எல்லாவற்றிலையும் நன்றி செலுத்தணும். 3 காரியத்தை நான் அதிகாலை 5:30 மணிக்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அதை அப்படியே கண்டினியூ பண்ண போறேன். இப்ப அன்பு சகோதரி சங்கீதத்தில் வாசிக்கும் போது கூட முதல் சங்கீதத்தை வாசித்தார். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். எந்த காலத்திலும் அப்ப நன்றி செலுத்துவதற்கு ஒரு கால வரைமுறை கிடையாது. ஆமென். எப்ப செலுத்தணும் நன்றி? சொல்லுங்க பாப்போம். நன்றி எப்ப செலுத்தணும்? ஏதாவது உதவி கிடைச்சா மட்டும் நன்றி செலுத்தணுமா? எப்பவுமே என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தணும். எப்பவும் நன்றி செலுத்தணும். எல்லாத்திலேயும் நன்றி செலுத்தணும். ஆமா, ஆமே. இந்த முதல் காரியத்துக்கும் கடைசி காரியத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம். எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்தணும், எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தணும். அந்த பாயிண்ட் ரொம்ப மைன்யூட்டா கவனிக்கணும். வேதத்தை திருப்பி எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:20 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரியுங்கள். நம்முடைய தமிழ் வேத புஸ்தகத்திலே நன்றி செலுத்துங்கள் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ கர்த்தர் இந்த ஓய்வு நாளில் வந்திருக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அழகான பாடம் என்னவென்றால், வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்கள். என்ன பிரேம்? வாயை திறந்து கொட்டாய் விடக்கூடாது. வாயை திறந்து என்ன செய்யணும்? பேசாம இருக்க சொன்னேனோ இல்லையே. என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். பொதுவாய் உலகத்தில் சொல்லுவார்கள், மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும். கேட்டிருக்கீங்களா? நன்றி சொல்வது அப்படின்னுவாங்க. தேங்க்யூ என்ற வார்த்தையே வாயில வராது. இன்று சொல்றேன், வல்லமை கோபுரத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொருவரும் எந்த காரியத்திற்கும் வாய் திறந்து நன்றி சொல்ல பழகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்றி சொல்ல பழகு. நன்றி பேச்சு இல்லையா பக்கத்துல? இல்ல பார்க்க மூஞ்சி சகிக்கலையா? பார்க்கறதுக்கு சங்கடப்படுறீங்க? சொல்லணும். எல்லாவற்றிலையும் நன்றி சொல்லணும். ஆமீன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லிட்டு நன்றி பாருங்க.